இந்த பதர்கள்ட்ட பதவியை கொடுத்துட்டு சாக போறியா நீ? நிலம், மழை இல்லாத நிலம், பாலைவனம் என்ற புரிதல் உனக்கு இல்லையா? இல்லையா? பனைமரம் பாலைவன பயிர் அல்ல, பாலைவனத்தில் பனைமரம் வளராது. வறண்ட நிலம் என் மண் ராமநாதபுரம், சிவகங்கை, இனி திருச்செந்தூர் இந்த பகுதியிலே வரும். வறண்ட நிலத்திலே வரும் பனை, பாலைவனத்தில் வராது. ஆனால் அந்த பனை அதுக்கு பக்க வேறே கிடையாது. என்னுடன் பிறந்தார்களே, ஒரே வேறுதான் நேராக 1000 அடிக்கு கீழே போகும். என்ன ஓட்டு கேட்காம இதெல்லாம் பேசிட்டுக்காங்க. இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் வென்று நான் என்ன? இதை தான் அங்கேயும் போய் பேசுவான். எங்கால பாராளுமன்றத்திலும் இதான் பேசுவான். எல்லா வேர்களையும் பாருங்கள் என்னுடன் பிறந்தார்களே, பனையின் வேரையும் நீங்கள் பாருங்கள். பட்டு போய் செத்து போன பனை மரத்தின் வேரை பாருங்கள், கருப்பாக ஒன்று இருக்கும், அதான் வேர். அதை எடுத்து உரித்து பாருங்கள், உள்ளே ஒரு பஞ்சு போல ஒன்று இருக்கும், பஞ்சு. அது ரொம்ப அபூர்வமா இருக்கும். அது நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு கருப்பா இருக்கும், உள்ள அப்படி பஞ்சு மாதிரி ஒன்று, அதான் வேறு. அது 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி அப்படி வச்சுக்கணும். பனைமரத்தை வாட விடாது. நீ பயணம் செய்து வாரின் உடன் பிறந்தவனே, அந்த பனைமரம் கழுத்து சூம்பி குறுகி செத்து விடுகுதென்றால் 1000 அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்று பனை உனக்கு அறிவிக்குது. உன் பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையினம் படிவம் கொள்ளும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நம்ம பாட்டனார் பாடிட்டார். முல்லையும் குறிஞ்சியும், முல்லை எது? நிலம். குறிஞ்சி மலை. மலை என்ன ஆயிருது? முறைமையில் திரியுது. என்ன ஆகுது? என் சாண்ட் ஆகிட்டு இருக்கு. நிலம் என்னது? மீத்தேனு, ஈத்தேனு, நிலக்கரி, கலக்கரி எல்லாம் போடுவான். நீ என்ன இவர் பேச்சு சாத்தியம் இல்லாத பேசுவாருங்க சீமான். டேய், சாத்தியம் இல்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளர்னு பேரு. டேய், வெறுங்காலோட நடந்தேன், சுட்டுச்சு, கல்லும் முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பட்டுச்சு, படைச்சிட்டேன். நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன், படைச்சிட்டேன். இவ்வளவுதான். தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எனக்கு கற்பிக்குது. இது தேவையா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு, அதை மட்டும் பாரு. எதை பத்தி கவலைப்பட்டிருக்கான்? என்ன அவனுக்கு தெரியும்? நீ உணவு நஞ்சு இல்லாம இருக்குன்னு நீ சொல்ல முடியுமா? கீரை சாப்பிடுற, எங்க விளையுது? காய்கறி பாரு. அப்பாவுடைய கண்வழி, நம்மால் கண்வழிய திராட்சையை சாப்பிட்டுருவாடா நீ? டோக்ரான் நோக்ரான் அப்படி இருந்தது. திராட்சையில பூச்சி மருந்தடிச்சது இல்லை, இப்படி கொத்தா காய்ச்சதுல டப்பா பூரா மருந்து வச்சுக்கிட்டு இப்படி அப்படி முக்கி முக்கி எடுக்கிறான். அதை நீ சாப்பிடுற, கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு போகுது. அணுவுல இல்லாம எப்படி சிமான் நீ மின்சாரத்தை இது? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இது கேள்வி. இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இது கேள்வி. பதில் இருக்கா? அணு உலை வெடிக்கணும்னு யார் சொன்னது உனக்கு? அணு உலையை குளிர வச்சுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சு அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் எங்காவது ஓடி கலக்க வேண்டும். அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார்கள்? அதை பீச்சு அடிக்கிற தண்ணி ஓடி போய் கடல்ல கலக்குது இல்ல, அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் விஷமாயிரும். குறிப்பா மீன். உலக மக்களினுடைய உணவு தேவையில் 33 விழுக்காடை நிறைவு செய்வது மீன்கள் தான், கடல் உணவு தான். இப்ப அந்த தண்ணி ஓடுது இல்ல, உங்களாம் நம்ப முடியுதா பாருங்க. தண்ணி ஓடுது இல்ல, நிலத்துல பட்டு அந்த நிலத்துல ஒரு புல்லு முளைச்சு, அந்த புல்ல பசுமாடு சாப்பிட்டு, அந்த பசுமாடு பாலை கறந்து, அந்த பால்ல இருந்து நெய்யை எடுத்து,
அந்த நெய்ய ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு அத இருட்டு அறையில் வைத்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டு அறையில் வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல ஒளிரும் என்கிறார். எப்படி எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம தலையில நூலையை கட்டினாவேன். நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு ஊடுருவி செல்லுங்கிறான். காங்கிரீட் சுவரே லட்சம் கிலோமீட்டர் வேகம் தான், என் சதை எம்மாத்திரம்.